ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சாலினி செல்வகுமார் சிஸ்டர் என்னோடய ஸ்டைலில் மொச்சப்பயிறு குழம்பு ரெசிபி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்காக தான் என்னோடய ஸ்டைல் மொச்சப்பயிறு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ப்ரௌன் கலர் மொச்சப்பயிறு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் ஒயிட்டும் கிடைக்கிது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன் 100 கிராம். இந்த குழம்புக்கு 2 பெரிய வெங்காயம் தேவை. அதில் 1½ வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி அரை வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அரை மூடி தேங்காய், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம், 1/4 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு. 2½ மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். 2½ தக்காளி மிக்சியில் கூட ஓட்டி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், சிட்டிகை வெந்தயம் எடுத்திருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு தாளிக்கிறதுக்கு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள். அந்த மல்லித்தூள் மேலேயே மஞ்சத்தூள் கீழே இருக்கனால தெரியல. 6 சின்ன சின்ன கத்திரிக்காவாக 6 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி எடுத்திருக்கேன். லெமன் சைஸ் புளியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மொச்சப்பயிரை நல்லா வறுத்துக்கணும். நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். சாலினி செல்வகுமார் சிஸ்டர், நீங்கள் ஒருவேளை நீங்களும் இப்படி தான் செய்வீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நீங்கள் ஒயிட் கலரு மொச்சப்பயிறு பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் வறுக்க தேவையில்லை. அது ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம குழம்பு இப்போ நான் வச்சு காட்டுற மாதிரியே வச்சுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அது வறுக்க தேவையில்லை. நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கிற அளவுக்கு இந்த மொச்சப்பயிரை வறுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா 3-4 கொதித்ததும் அந்த தண்ணியை வடிச்சிடணும். அது தேவையில்லை. அதுக்கப்புறம் வேறு தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கொதிச்சிருச்சு. இது இப்போ தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இது தேவையில்லை நமக்கு இந்த தண்ணி. வேறு தண்ணி மாற்றிட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்தேன். நல்லா இந்த குழம்புக்கு நல்லா வெந்திருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 1½ வெங்காயம் அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இது இப்போ நல்லா ஒரு 7-8 விசில் வரணும். அது விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. இது நல்லா அப்படியே இந்த மாதிரி நல்லா கொலைய வெந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுமே ஜீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணி கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச அரை வெங்காயத்தை நல்லா இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இந்த எண்ணெயிலேயே.
இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. நான் தேங்காயும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த பொட்டுக்களை ஏன் பயன்படுத்துகிறோன்னா, அந்த ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் குழம்பு நல்லா. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வறுத்துட்டேன். அது கூட கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க, குட்டி குட்டி தக்காளியாக இருந்தால். இப்போ இது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டாச்சு. இது இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும் இந்த எண்ணெயிலேயே நல்லா. குட்டி குட்டி தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. பெரிய மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 1/2 தக்காளி. இது கூட மல்லித்தலையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு. அப்படி பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச மொச்சப்பயிரையும் ஆட் பண்ணிடலாம். அதோட தண்ணியோடையே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவையும் ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது இப்போ நல்லா அந்த தேங்காயெலாம் வெந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. கத்திரிக்காய் நல்லா பாருங்கள், தேங்காயெலாம் ஊற்றுனதெல்லாம் வெந்து நல்லா கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் நான், அதை வடிகட்டி ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். திரும்ப நம்ம கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம மொச்சப்பயிறு குழம்பு. இப்போ பேலன்ஸ் இருந்த மல்லித்தலையும் தூவி விட்டு கலந்து இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், குழம்பு சூப்பராக யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சாலினி சிஸ்டர், ஓகேவா?